ட்ரம்ப்ப பொறுத்தவரையும், அவரு கூட பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதே பெரிய பஞ்சாயத்து தெரியுமா? அப்படின்னு தான் எல்லா தலைவர்களும் சொல்லுவார்கள். ஏன்னா, அவர் பாட்டு எதையாவது சொல்லிருவாரு. அவர் பாட்டு கைய குடுக்குறேன்னு கைய பிடிச்சு இழுப்பாரு. இந்த மாரி ஏகப்பட்ட ரோதனைகள செய்யக்கூடிய ஆள் ட்ரம்ப் அப்படிங்கிறது தான். ஆனா, ட்ரம்ப்போட 2ண்ட் டெர்ம் அப்படிங்கிறது இப்படிலாம் சொல்லவே சொல்லாத. தினம் தினம் யாராச்சும் வந்தா அனுபவிச்சுக்க அப்படிங்கிற மாரி தான். மொத பிரான்ஸோட அதிபர் போய் மாட்டுனாரு. அடுத்து பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் போய் மாட்டுனாரு. 2 பயலுகளும் அங்க உட்கார்ந்து பிரஸ்ஸ அட்ரஸ் பண்ணும்போதே வாங்கு வாங்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டார்கள். இப்ப 3வதா தலைவன் ஜெலன்ஸ்கியே போய் சிக்கிட்டாரு. போகும்போதே பார்த்து சூதானமா போயிருக்கணும். இல்லாட்டி பெரிய அளவு அசிங்கப்படுத்தணும். போய் தனியா பிரைவேட் ஹவுஸ்ல பார்த்த கனடாவோட ஜஸ்டின் ட்ரூடோவோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு லீக் பண்ணி விட்டார். இப்ப வெள்ளை மாளிகையில உட்கார்ந்துகிட்டு இவர் என்ன வேலைய காட்டுவாரு? எப்பேர்ப்பட்ட சம்பவங்கள செய்வாரு. பார்த்து சூதானமா இருந்திருக்கணும். ஆனா தலைவனுக்கு தான் மெதப்புக்கு அளவே கிடையாதே! ட்ரம்ப்பும் நம்ம யாரையும் ஏமாத்தல. காலா படத்துல "யாரு செட்டிங்கா?" அப்படின்னு ஸ்டில்லெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் மயான்காரன் வந்து அடிச்சுட்டு அந்த சீனே மாறி போயிரும். ரஜினியோட மைலேஜ் எங்கடா அப்படின்னு தியேட்டர்ல போட்டு தேடணும். அந்த மாரி எதுவுமே இங்க இல்ல. நேரடி மைலேஜ் உண்டு அப்படின்னு காட்டுன்னு காட்டிட்டாரு வச்சு, ஏறக்குறைய "முட்டாள் அதிபரே" அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்திரிச்சு வெளில போடான்னு சொல்லிட்டாரு. ஒட்டு மொத்தமா ஜெலன்ஸ்கியோட அமெரிக்க பயணம் ரஷ்யாவுக்கு பெரும் மைலேஜ். அதே மாரி அமெரிக்காவுக்கு யாரா இருந்தாலும் இப்படிதான் வச்சு ஜோலிய முடிப்போம் பார்த்துக்கன்னு உலகம் பூரா ஒரே சிக்னல் அனுப்பிச்சுட்டாய்ங்க. ரொம்ப சிம்பிளா பேசி முடிச்சுட்டு பிரஸ்ஸ பார்க்கிறார்கள். பிரஸ்ஸ பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி வழக்கம் போல என்னத்தையாச்சும் உளறுவாருன்னு தெரியும். அதனால துணை அதிபர வச்சு ஆரம்பிச்சு விட்டார்கள். அதாவது போர நிறுத்தி தான் ஆகணும். காரணம் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு. ஆனா இவரு போர நிறுத்துறத பத்தி நீங்க சொல்றீங்க. நீங்கலாம் எப்பேர்ப்பட்ட ஆள்? ரஷ்யா எங்ககிட்ட இருந்து கிரிமியாவ 2014ல எடுத்துக்கிச்சு. இப்ப எவ்வளவு போர்க்குற்றங்கள செஞ்சிருக்கு. ஆனா போர நிறுத்துன்னு சொல்றீங்க. சத்தமா பேசுறீங்க அப்படின்னோனே தலைவன் ட்ரம்ப் உள்ள பூந்துட்டான். சத்தமாலாம் ஒண்ணும் பேசல. முட்டாள் மாரி பேசாத. சொல்றத கேளு. உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வீக்கா இருக்க. நானா வீக்கா இருக்கேன். நான் தனியா ரஷ்யாவ எதிர்த்து சண்டை போட்டேன் அப்படின்னு இவரு சொல்ல. அவரு தனியா சண்டை போட்டியா? 350 பில்லியன கொட்டியிருக்கோம் உன் ஊருக்குள்ள வந்து. நாங்க மட்டும் பம்ப் பண்ணாட்டி இந்நேரம் ஜோலி முடிஞ்சிருக்கும் உனக்கு. தனியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எந்த ரிசோர்ஸும் இல்ல. எந்த காடும் இல்ல. நீ ஒரு வெறும் முட்டாள்தனமா பேசாத அப்படிங்கிற மாரி காரசாரமான வாக்குவாதம். டிவி டிபேட் எல்லாம் இங்க போய் பிச்சை வாங்கணுங்கிற மாரி தான் வச்சு செஞ்சுட்டாரு மனுஷன். ட்ரம்ப் செய்யறதுக்கே ஒண்ணுமே ஜெலன்ஸ்கியால பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூத்து கோமாளித்தனத்த அவரும் பண்ணாம இல்ல. வரிசையா ஒபாமா, புஷ், பைடனு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அமெரிக்க அதிபர்கள் பேர பூரா எடுத்து போட்டாரு. ஏய்! எவன் இவன் பேரையோ சொல்லிக்கிட்டு இருக்க. பைடன்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆளே இல்லடா. அதான்டா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு தான் அடி வாங்கினது இல்லாம தன்னோட பழைய பாஸ் பைடனையும் மாத்தி விட்டார். பைடன் நெனைப்பாரு, நான் தான் தோத்து அரசியல விட்டு வெளியேறி செவனேன்னு என் வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை ஏன்டா கூப்பிட்டு அவன் ஒர்த்தே இல்ல தெரியுமான்னு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க தலையில அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்றது? வளர்த்து விட்ட ஆள் சரியில்ல. அதனால மானம் போகுது. இம்புட்டையும் செஞ்சுட்டு இங்க பாரு யுத்தத்த முடிக்க நினைக்கிறது உன் நாட்டு நலனுக்கு தான். உன் மக்கள் செத்து போறாய்ங்கங்கிறதுக்கு தான். அத புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்க. நான் யுத்தம் பண்ணுவேன்னு எங்க இருந்துடா பண்ணுவ? என்னோட உதவிகள் இல்லாம எங்க இருந்து பண்ணுவ? முதல்ல யுத்தத்த நிறுத்துற மூட்லயே நீ இல்ல. என்னைக்கு அந்த மூடுக்கு வரியோ, அப்ப அமெரிக்காவுக்கு வா, போ அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய வெள்ளை மாளிகையிலிருந்து அடிச்சு தொரத்தி விட்டார்கள். கடைசியா ட்ரம்ப் சம்பவம் பண்ணாரு. இவ்வளத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு. சொல்லி முடிச்ச பிற்பாடு, ஓகே எல்லாமே பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். உங்க டிவிக்கெல்லாம் பெரிய டிராமா கிடைச்சிருச்சே! வச்சு செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி பிரஸையும் பார்த்து குஷியா அனுப்பிச்சு விட்டாரு. ஒரே சிரிப்பு தான், ஒரே கலவரம் தான். ஜெலன்ஸ்கிக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமாருங்கிற மாரி ஆயிப்போச்சு. தலைவன் தேங்க் யூ அமெரிக்கா அப்படின்னு போட்டார்கள். டேய் நீ போடுறதுக்காகவா இவ்வளோ டிராமா நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சட்டைய பிடிச்சுட்டார்கள். அங்க உள்ள அடுத்த டீம் எல்லாம். ட்ரம்போட பிரைம் டீம் அதுக்கு கீழ சில டீம்கள்லாம் இருக்கார்கள்ல, அவர்கள் ஜெலன்ஸ்கி சட்டைய பிடிச்சுட்டார்கள். இங்கே பாரு, நாட்ட விட்டு போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு போயிரு. இல்ல தொலைச்சு புடுவோம், உரிச்சு புடுவோம். கனவு கண்டுகிட்டு திரியாத அப்படின்னு சொல்லி மீண்டும் கையெழுத்து வாங்குற இடத்துக்கே வந்துட்டார்கள். கையெழுத்து இங்க கனிம வளங்கள குடுத்துட்டு போயிரு. 2வது கையெழுத்து எங்கிட்டாச்சும் ஒரு நாட்டுல வச்சு யுத்தத்த முடிச்சுருவோம். இந்த 2 கையெழுத்த போட மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி அவர வெள்ளை மாளிகையிலிருந்து தூக்கி வீசிட்டார்கள். வீசினப்பட அவர்கள் ஆட்கள் வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். எதையுமே எதிர்பார்க்காம ஜெலன்ஸ்கி போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதா, இது அவருக்கு தேவைதான் உண்மையிலே.
ஆனா ட்ரம்ப் கிட்ட மாட்டக்கூடிய ஆட்கள பூரா பார்த்தா, பெரிய கோமாளிகள். எப்படியோ உள்ளூர் மக்கள ஏமாத்தி அதிபர், பிரதமர் அப்படிங்கிற பதவிய வந்துட்டார்கள். அதனால தான் வெளியில போய் இவ்வளவு அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இந்த அளவு அசிங்கப்பட்டது யாரு? ட்ரம்ப் கிட்ட. 2டே பேரு தான் சமகாலங்கள்ல. ஒண்ணு ஜஸ்டின் ட்ரூடோ, இன்னொன்னு ஜெலன்ஸ்கி. 2 பேருமே உலக அளவுல பெரும் அறிவாளிகள், பெரும் தலைவர்கள் அப்படின்னு போஸ்ட் ஒட்டப்பட்டுச்சு. உண்மை என்ன அப்டின்னா, அவனுங்க 2 பேர மாரி ஒரு கூத்து கோமாளிகளா அரசியல்ல பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 2 கோமாளிகளுக்கும் இவ்வளவு ஒரு ஹெவியான பொசிஷன் கிடைச்சுச்சு? வேர்ல்டு வைடு. இந்த 2 பேர சொன்னா ஏறக்குறைய எல்லா பயலுக்கும் தெரியும். ட்ரம்ப் பேர் கூட அடிச்சு தான் தெரியும். இப்பதான் திட்டமிட்டு சில ஏஜென்சிகள் வேலை செய்யுது. அந்த ஏஜென்சிகள கிழிச்சு வீசிட்டு, அந்த ஏஜென்சிகள் வளர்த்து விட்ட ஜோக்கர்களையும் ட்ரம்ப் கிழிச்சு வீச ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.